துர்வாசர் ஒரு பழங்கால துறவி. முனிவர்களின் வரலாற்றில் அவர் ஒரு முக்கிய இடத்தை பிடித்துள்ளார். அவர் சத்யுக், திரேத்ய யுகம் மற்றும் துவாபர் யுகத்தின் நன்கு அறியப்பட்ட முனிவர். புனித துர்வாசர் சிவபெருமானின் அவதாரம். அவர் கெட்ட குணத்திற்கும் பெயர் பெற்றவர். அவனது அறிவு மற்றும் ஞானத்தால் மதிக்கப்பட்டாலும் அவனுடைய கோபத்தைக் கண்டு அனைவரும் பயந்தனர். சிறு தவறுகளுக்கு மனிதர்களை திட்டுவதை வழக்கமாக கொண்டிருந்தார். ஆனால் அவனுடைய கோபம் எப்பொழுதும் குறுகியதாகவே இருந்தது. சாபத்தின் பலனை குறைக்க அவனே பரிகாரம் சொல்லிக் கொண்டிருந்தான். புனித துர்வாசரின் பிறந்த கதை புனித துர்வாசர் சிவபெருமானின் அவதாரம் என்று நம்பப்படுகிறது. அவர் அத்ரி மற்றும் அனுசுயா முனிவரின் மகன். அத்ரி முனிவர் பிரம்மாவின் மனித மகன் மற்றும் அவரது மனைவி ஒரு விசுவாசமான பெண்மணி. ஒரு நாள் சரஸ்வதி தேவி, லக்ஷ்மி மற்றும் பார்வதி ஆகியோர் அனுசூயாவின் கணவருக்கு எதிரான விசுவாசத்தை சவால் செய்ய முடிவு செய்தனர். 3 பெண் தெய்வங்களும் தங்கள் கணவர்களை, அதாவது பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகியோரை தன் விசுவாசத்தை சோதிக்கும்படி கட்டாயப்படுத்துகின்றன. அனுசயா தன் விசுவாசத்தை காப்பாற்றினாள். இதன் விளைவாக 3 தெய்வங்களும் அவளுடன் அவளுடைய மகன்களாக வாழத் தொடங்குகின்றன. சிறிது நேரம் கழித்து அனைத்து தெய்வங்கள் மற்றும் தெய்வங்களின் வேண்டுகோளின் பேரில் அவள் அவர்களை விடுவிக்கிறாள். மும்மூர்த்திகள் புறப்படுவதற்கு முன் தங்களின் சில பகுதிகள் அவளுடைய மகன்களாக பிறக்கும் என்று ஆசிர்வதித்தனர். பின்னர் அவள் பிரம்மாவின் அவதாரமாக சோமனையும், விஷ்ணுவின் அவதாரமாக தத்தாத்ரேயனையும், சிவனின் அவதாரமாக துர்வாசனையும் பெற்றெடுத்தாள். விருப்பமான கடவுளை அழைக்க முடிந்தது. இந்த வரத்தின் விளைவாக அவள் பாண்டவர்களை பெற்றெடுத்தாள். அவர்கள் வரலாற்றில் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை கொண்டு வந்தனர். புனித துர்வாசரும் கிருஷ்ணரும் ஒருமுறை துர்வாசர் கிருஷ்ணரின் பொறுமையை சோதிக்க முடிவு செய்தார். துறவியின் ஒற்றைப்படை கோரிக்கைகளில் பொறுமை இழக்காமல் பகவான் கிருஷ்ணர் அவருக்கு சிறந்த சேவை செய்கிறார். ஒரு நாள் புனித துர்வாச பகவான் கிருஷ்ணரிடம் எஞ்சியிருக்கும் கீரை, அரிசி மற்றும் பாலில் செய்யப்பட்ட இனிப்பு உணவு தனது உடல் முழுவதும் தடவுமாறு கேட்டுக்கொள்கிறார். பகவான் கிருஷ்ணர் தாம் அறிவுறுத்தியபடியே செய்து வரமளித்தார். புனித துர்வாசர் அம்பரீஷரின் ராஜ்யத்திற்கு வருகை தந்தார். அரசன் அன்று ஏகாதசி மற்றும் துவாதசி விரதம் இருந்தான். விரதத்தின் சடங்குகளை முடித்த பிறகு அரசர் துர்வாசருக்கு பிரசாதம் வழங்கினார். அதில் துறவி யமுனை நதியில் குளித்து முடிக்கும் வரை காத்திருக்கும்படி கூறினார். மன்னன் தனது சடங்கை நிறைவேற்ற விரதத்தை கைவிட வேண்டிய நல்ல தருணம் விரைவில் வந்தது. ஆனால் துர்வாசர் இன்னும் குளித்துவிட்டு திரும்பவில்லை. அங்கிருந்த மற்ற அர்ச்சகர்களுடன் கலந்து ஆலோசித்த பிறகு மன்னன் தண்ணீர் அருந்தி விரதத்தை முறித்தான். துறவி துர்வாசர் திரும்பி வந்தபோது ராஜா தனது விரதத்தை முடித்ததை அறிந்து கோபமடைந்தார். அம்பரீஷனை கொல்வதற்காக தன் தலைமுடியிலிருந்து ஒரு அரக்கனை உருவாக்கினான். மன்னன் விஷ்ணுவை நினைவுகூரத் தொடங்கினான். அரக்கன் அவரை தாக்கியவுடன் அவனது சுதர்சன சர்க்கரா தலையிட்டு அரக்கனை கொன்று துர்வாசரை துரத்தத் தொடங்கினார். துர்வாசர் பிரம்மா மற்றும் சிவனிடம் பாதுகாப்புக்காக சென்றார். சிவபெருமான் அவரை விஷ்ணுவை சந்திக்கும்படி கேட்டார். ஏனெனில் அவர் ஒருவரே அவரை சக்கரத்திலிருந்து காப்பாற்ற முடியும். விஷ்ணு பகவான் அவனது தவறுக்கு அரசனிடம் மன்னிப்பு கேட்கும்படி அறிவுறுத்தினார். துர்வாசர் இந்த அறிவுரையை ஏற்று அம்பரீஷனிடம் மன்னிப்பு கேட்க திரும்பினார். அவரது நிலையை கண்ட அம்பரீஷ மன்னன் சுதர்சன சக்கரத்தை நினைவு கூர்ந்தான். இதனால் துர்வாசரின் உயிரை காத்தது. துர்வாச முனிவர் இந்து புராணங்களில் கோபக்கார முனிவராக தோன்றுகிறார். அவர் தன்னை விரும்பாத எவருக்கும் சாபம் கொடுக்க எப்போதும் தயாராக இருக்கிறார். மக்கள் பயத்தினால்தான் துர்வாசரை வணங்கினார்கள். உதாரணமாக மேனகா மற்றும் விஸ்வாமித்திர முனிவரின் மகள் சகுந்தலாவை அவளது காதலன் அரசன் துஷ்யந்தன் மறந்து விடுவான் என்று சாபம் இலக்கிய நூல்கள் மூலம் நன்கு அறியப்பட்டதாகும். முனிவர் கிருஷ்ணரை சபித்ததாக கூறப்படுவதால் தேவர்கள் கூட அவரது கோபத்திலிருந்து விலக்கப்படவில்லை. துர்வாசர் கிருஷ்ணரை சந்தித்த போது முனிவரின் பெருமைக்கு மரியாதை செலுத்துவதற்காக கிருஷ்ணரும் அவரது மனைவி ருக்மணியும் அவர் அமர்ந்திருந்த தேரை இழுத்துச் செல்ல வேண்டும் என்று விரும்பினார். கிருஷ்ணனும் ருக்மணியும் தேரை இழுக்க ஆரம்பித்ததும் ருக்மிணிக்கு தாகம் ஏற்பட்டது. கிருஷ்ணர் தேரை நிறுத்தி கங்கையை தன் போக்கை மாற்றிக்கொண்டு ருக்மிணி நின்ற இடத்திற்கு வரச் செய்தார். அதனால் அவள் தாகத்தை தணித்தார். துர்வாச முனிவரின் பிறப்பு பற்றி பல்வேறு கதைகள் உள்ளன. மார்கண்டேய புராணம் துர்வாசர் தனது பெற்றோர்களான அத்ரி மற்றும் அனுசுயா ஆகியோரின் கோபத்திலிருந்து கருவுற்ற 7 நாட்களுக்கு பிறகு முன்கூட்டியே பிறந்தார். ஆனால் வாமன் புராணத்தின்படி சிவன் பிரம்மாவின் தலையை வெட்டிய போது அது அவரது உள்ளங்கையில் ஒட்டி கொண்டது. அது வெளியே வரவில்லை. நான் இப்போது மகாபாலிகா ஆனேன். விஷ்ணு தனது இடது கையை தூக்கி சிவனை தனது திரிசூலத்தால் அடிக்கச் சொன்னார். சிவன் கேட்டதை செய்தார். விஷ்ணுவின் இடது கையிலிருந்து 3 இரத்த ஓட்டங்கள் வெளியேறின.
முதல் இரத்த ஓட்டம் வானத்தில் பறந்து நட்சத்திரங்களாக மாறியது. மூன்றாவது நீரோடை. விஷ்ணுவின் இரத்தம் சிவனின் கையில் விழுந்தது. இதனால் அவர் பிரம்மாவின் தலையிலிருந்து விடுவிக்கப்பட்டார். பெரும்பாலான புராணங்கள் துர்வாசனை ஒப்புக்கொள்கின்றன, சிவனின் மகன். ஒருமுறை துர்வாசர் சம்ஸ்கரபுரா நகருக்கு சென்று அந்த ஊரிலுள்ள பிராமணர்களிடம் சிவபெருமானுக்கு கோயில் கட்டும்படி வேண்டினார். ஆனால் அவரது கோரிக்கையை அவர்கள் புறக்கணித்தனர். எனவே துர்வாசர் பிராமணர்களை அவர்களின் சந்ததியினர் பெருமையால் மாதா மயக்கமடைவார்கள் என்று சபித்தார். பிராமணர் துர்வாசரை எப்பொழுதும் கோபத்துடன் இருப்பார் என்று சபித்தார். சாபங்களும் வரங்களும் ஒரே நாணயத்தின் இரு பக்கங்கள். ஒரு முனிவர் புத்திசாலி ஒரு சாபத்தை உச்சரிக்க முடிந்தால் அவருக்கு ஒரு வரமளிக்கும் சக்தியும் இருந்தது. புராண கதைகளில் துர்வாச முனிவர் கடவுள்களின் நேர்மையை சோதிக்கும் ஒருவராக வருகிறார். அவர்கள் தத்தளிப்பதையும் அவரது சிறந்த தரங்களுடன் பொருந்தாததையும் அவர் அவர்களுக்கு தாராளமாக வரங்களை வழங்குவார். இருப்பினும் துர்வாச முனிவர் வழங்கிய வரங்களை பற்றி மிக குறைவாகவே அறியப்படுகிறது. மகாபாரதத்தில் துஷாசனால் திரௌபதியின் ஆடைகள் களையப்பட்ட போது கிருஷ்ணன் அவளுக்கு உதவி செய்து அவளுடைய கண்ணியத்தை மறைப்பதற்காக அவளது முடிவில்லாத துணியை வழங்கியதாக கூறப்படுகிறது. ஆனால் சிவபுராணங்களில் வழங்கப்பட்ட நிகழ்வில் ஒரு சுவாரஸ்யமான கூடுதல் திருப்பம் உள்ளது. ஒருமுறை துர்வாச முனிவர் புனித நதியான கங்கையில் நீராடிக் கொண்டிருந்தார். அவர் ஆற்றில் காணிக்கை செலுத்திக் கொண்டிருந்த போது பலமான நீரோட்டம் அவரது கீழாடைகளை கழுவி அவரை வெளிப்படுத்தியது. அதே நேரத்தில் திரௌபதியும் சிறிது தூரத்தில் கங்கை நதியில் குளித்துக் கொண்டிருந்தாள். இந்த மோசமான சூழ்நிலையில் துர்வாச முனிவர் இருப்பதை கண்டாள். அவள் விரைவாக தனது ஆடையின் ஒரு பகுதியை கிழித்து தன்னை மறைப்பதற்காக துர்வாச முனிவரை நோக்கி கீழே மிதந்தாள். துர்வாச முனிவரின் மகள் கந்தலியை மணந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. கந்தலிக்கு கூர்மையான நாக்கு இருந்ததால் கணவன் துர்வாசனுடன் அடிக்கடி தகராறு செய்து வந்தாள். ஒரு நாள் கடும் வாக்குவாதத்தில் துர்வாசர் அவளை எரித்து சாம்பலாக்கிவிடு என்று சபித்தார். அவள் உடனடியாக சாம்பலாக மாறினாள். துர்வாசா தனது செயல்களுக்கு வருந்தினார் மற்றும் தனது சொந்த வாழ்க்கையை துறக்க முடிவு செய்தார். விஷ்ணு துர்வாசன் முன் தோன்றி கந்தலி மரமாக மாறுவதாகவும் அவள் வருடத்திற்கு ஒரு முறை பழம் தருவதாகவும் உறுதியளித்தார்.